அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் உங்களுக்கு தி ரேட் ட்ராப் அப்படின்ற லெசனை தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இது 12th ஸ்டாண்டர்ட் சிபிஎஸ்சியில் வர ஒரு லெசன். வாங்க லெசனுக்குள்ளே போகலாம். ஸோ லெசன் பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த ஆத்தரை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. அவங்க செல்மா லேக்லாஃப். அவங்க ஸ்வீடிஷ் ரைட்டர். அவங்க வந்து நிறைய லாங்குவேஜ் அவங்களோட ஒர்க்ஸ் ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. அவங்களோட மெயின் தீம் பார்த்தீங்கன்னா ஹியூமன் பீயிங்ஸ் எப்படி வந்து ஒரு குட்னஸ் இருக்கணும், ஒரு நல்ல ஹியூமன் பீயிங்காக இருக்கணும் அப்படின்றது தான் அவங்களோட தீம். இந்த ஸ்டோரியும் பார்த்தீங்கன்னா எல்லாமே அதோட செட்டிங்ஸ் எல்லாமே ஸ்வீடன் சுற்றி இருக்கிற அந்த இரும்பு பட்டறை, அதுக்கப்புறமா வந்து அயன் ஒர்க்ஸ், இந்த மாதிரி இடத்துல பேஸ் பண்ணியிருக்கு. சுரங்கத்தையும் பேஸ் பண்ணியிருக்கு. அந்த செட்டிங்ஸ், அந்த சரௌண்டிங்கில் தான் இந்த ஸ்டோரி வந்து நகருது. வாங்க லெசனுக்குள்ளே போகலாம். ஸோ லெசனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அதோட மீனிங் தெரிஞ்சுக்குங்க. ஏன்னா இதுக்கப்புறமா வர எல்லா ஸ்லைட்லேயும் இந்த ஒவ்வொரு வேர்டுமே வந்து அதில் வந்திருக்கும். மோஸ்ட்லி இதில் இருக்கிற வேர்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அது மெயினாக, அதாவது அந்த வேர்ட் புரியலைன்னா கண்டிப்பாக அந்த லெசன் புரியாது அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அதனால் அதே மாதிரி இந்த ஒரு வேர்டுக்கு வந்து நிறைய மீனிங் இருக்கும். ஆனால் இந்த லெசனில் அந்த வேர்டு என்ன மீனிங் கொடுக்குது அப்படின்றத மட்டும்தான் நான் இதில் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மீனிங் நல்லா தெரிஞ்சுக்குங்க. வேகப்பந்து அப்படின்னா எ பர்சன் ஹூ வாண்டர்ஸ் ஃப்ரம் பிளேஸ் டு பிளேஸ், ஒரு இடத்துலேருந்து நாடோடின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி போகிறவங்க. கிராஃப்டர் அப்படின்னா ஹூ ரென்ட்ஸ் அண்ட் ஒர்க்ஸ் இன் ஏ ஸ்மால் ஃபார்ம், ஒரு சின்ன ஃபார்மில் ஒர்க் பண்ணுறவங்க. அண்ட் ஃபோர்ஜ் அப்படின்னா இட் இஸ் அ பிளேஸ் வேர் சம்மன் மேக்ஸ் மெட்டல் கூட்ஸ் அண்ட் எக்யூப்மெண்ட்ஸ் பை ஹீட்டிங். அதாவது இப்போ அயன் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க, இரும்பு கிடைச்சதுன்னா அதை வந்து ஹீட் பண்ணி அதை உருக்கிறது, இந்த மாதிரியான இடம் செய்யக்கூடிய ஒரு இடத்தை தான் அது குறிக்குது. ட்ராம்ப் அப்படின்னா எ பர்சன் ஹூ ட்ராவல்ஸ் ஃப்ரம் பிளேஸ் டு பிளேஸ், இதுவும் வந்து கிட்டத்தட்ட நாடோடி மாதிரி தான். பெட்லர் அப்படின்னா எ பர்சன் ஹூ ட்ராவல் டு டிஃப்ரெண்ட் பிளேசஸ் டு செல் ஸ்மால் கூட்ஸ், சின்ன சின்ன பொருட்களை விற்கிறதுக்காக ஒரு ஊரை விட்டு இன்னொரு ஊர் நகரை விட பெட்லர் சொல்லுவாங்க. வேலட் அப்படின்னா ஒரு மேல் சர்வெண்ட் அப்படின்னு அர்த்தம். ஒரு காலத்தில் ஒரு மனுஷன் இருந்தான். அவன் ஊராக போய் சின்ன ரேட் ட்ராப்ஸ் ஆஃப் ஒயர் விற்கிறவன். ரேட் ட்ராப்னா உங்களுக்கே தெரியும், இப்போ நம்ம எலி பிடிக்கிறதுக்கு ஒரு ட்ராப் மாதிரி விற்போம் இல்லையா, அதை விற்கிறவன். அவன் பெரிய ஸ்டோர்ஸ் மற்றும் பண்ணைகளுக்கு போய் விற்க கெஞ்சுவான். ஆனாலும் அவரோட பிஸ்னஸ் ப்ராஃபிட் இல்லாமல் போகுது. அதனால் பிச்சை எடுக்கிறது, சின்ன சின்ன திருட்டு செய்கிறது, இந்த மாதிரி வாழ்க்கையை ஓட்டுறான். ஆனாலும் அவன் கிழிந்த ஆடை போட்டுட்டு இருப்பான். கண்ணை சுருங்கி கண்கள் பசியோடு இருக்குமா. ஒரு நாள் அந்த மனிதன் ஒன்று நினைக்கிறான். அதாவது இந்த உலகமே ஒரு ரேட் ட்ராப், அதாவது ஒரு ட்ராப் மாதிரி தான். இது மக்கள் தூண்டில் போட்டு மாட்ட வைக்கக்கூடிய ஒரு இடம். இந்த உலகம் வந்து மக்களை மாட்ட வைக்கக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு சொல்றான். சந்தோஷம், உணவு, உறைவிடம் இந்த உலகம் கொடுக்குது. ஆனா அதாவது ட்ராப்ல வைக்கிற சீஸ் போர்க் மாதிரி, அதாவது வந்து ஒரு ட்ராப் இருக்குன்னா நம்ம வந்து எலியை பிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம்னா அதில் ஒரு கொக்கி மாதிரி இருக்கும். அதில் வந்து தமிழ்நாட்டில் என்ன பண்ணுவோம்னா தேங்காய் வந்து சொருகி வச்சுட்டு அதை ஓப்பன் பண்ணி வச்சுருவோம். எலி வந்து அதுக்குள்ளே வந்துட்டு அந்த தேங்காய் இழுக்கும்போது என்ன ஆகணும், அதோட டோர் வந்து மூடிடும். அதே மாதிரி தானா இந்த உலகமும். இந்த உலகம் என்ன பண்ணுமா, அவனுக்கு வந்து சந்தோஷத்தை கொடுக்கணும் அப்படின்றதுக்காக நல்ல நல்ல விஷயத்தெல்லாம் காமிக்குமா. அதை ஆசைப்பட்டு அங்கே போயிட்டா அவன் வந்து அதில் மாட்டிப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க இன்டெரக்டாக. ஆனால் யாராவது டெம்ப்ட் ஆகி டச் பண்ணால் உடனே ட்ராப்பில் மாட்டிப்பாங்க. உடனே அவங்க லைஃபு முடிஞ்சிடும். இந்த உலகம் அவன்கிட்ட இரக்கமாக இல்லை. அதனால் அவனை இப்படி யோசிக்க வைக்குது அப்படின்னு அவன் நினச்சிட்டு இருக்கான். ஒரு நாள் சாயந்தரம் அவன் ஒரு ரோட்டில் நடந்து போயிட்டு இருந்தான். அப்போது அங்கே ஒரு சின்ன கிரே காட்டேஜை பார்க்குறான். கதவு தட்ட அன்னைக்கு இரவு தங்க பெர்மிஷன் கேட்குறான் அந்த பர்சன் கிட்ட. அந்த வீட்டு ஓனர் வந்து ரொம்ப வயசானவர், ஒய்ஃபு, குழந்தைங்க இல்லாதவர். அதனால் ஒரு பர்சன் கம்பெனினாக கிடச்சதோ ரொம்ப சந்தோஷப்படுறாரு. உடனே போரிச் சூடு பண்ணி கொடுக்குறாரு, சாப்பிட்றதுக்கு கொடுக்குறாரு. டொபாக்கோவும் கிடைக்குது. மேலும் பழைய கார்ட்ஸ், எடுத்து வச்சிருந்த கார்ட்ஸ் எல்லாம் வச்சு தன்னோட கெஸ்ட்டு கூட அவர் விளையாடுறாரு. இப்போ ஓல்டு மேனுக்கு அவன் மேலே இன்னும் நம்பிக்கை வந்து மேலும் பேச ஆரம்பிக்கிறாரு. தான் நல்லா இருக்கும்போது ராம்ஸ்டோ அயன் ஒர்க்ஸில் வேலை செஞ்சதாகவும் சைட் பை சைட் லேண்ட்லேயும் வேலை செஞ்சுட்டு இருந்ததாகவும் சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் நல்லா இப்போ வயசானதால் அயன் ஒர்க்ஸில் வேலை செய்யறதை நிறுத்திட்டு இப்போ பண்ணையில் லேண்டில் தான் வேலை செய்கிறதாகவும், அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து இப்போ பசுக்கள் வச்சு பாலை கறந்துட்டு அதன் மூலமாக வர காசில் சம்பாதிக்கிறதாகவும் சொல்கிறாரு. லாஸ்ட் மந்த் வந்து அவர் 30 குரோனார் அப்படின்றது ருப்பீஸ் மாதிரின்னு அர்த்தம், சம்பாதிச்சிருக்காராம். 30, அது ஞாபகத்தில் வச்சுங்க, 1 மார்க்கில் கேட்பாங்க. ஓல்டுமேன் எழுந்து லெதர் பவுச்சை ஆணியில் மாட்டிட்டு இருந்ததை எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. அதாவது அந்த லெதர் பேக்கில் தான், பவுச்சில் தான் வந்து அந்த அமௌண்ட்டை போட்டு வச்சுருந்தாரு. எடுத்து பார்க்குறாரு. பார்த்துட்டு மறுபடியும் அதுக்குள்ளேயே வச்சு மாட்டிடுறாரு. இது எங்கே இருக்குன்னா அந்த பவுச் வந்து விண்டோவோட பேனில்
ஆணி அடிச்சிருக்கும், அந்த ஆணியில் மாட்டி வச்சுருக்காங்க. இதை எல்லாத்தையுமே வந்து அந்த ரேட் ட்ராப் விற்கிறவர் பார்த்துட்டே இருக்கிறாரு. அடுத்த நாள் 2 பேரும் எழுந்துக்கிறாங்க. கிராஃப்டர்னா என்ன மீனிங் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். பால் கறக்க போகிறாரு. தானும் படுத்திருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரேட் ட்ராப் விற்கிறவனும் கிளம்பிடுறான். கதவை லாக் பண்ணிவிட்டு கீயா தன்னோட பாக்கெட்டில் போட்டுட்டு வயசானவர் பால் கறக்கிறதுக்காக கிளம்பிடுறாரு. ரேட் ட்ராப் விற்கிறவன் வந்து வெளியில் வந்து தேங்க்யூ அண்ட் குட் பை அப்படின்னு அந்த வயசானவர்கிட்ட சொல்லி நடக்கிறான். ஆனால் அரை மணி நேரம் கழித்து டோர் முன்னாடி மறுபடியும் வந்து நிற்கிறான். உள்ளே வர ட்ரை பண்ணலை. விண்டோ பக்கம் போய் அந்த விண்டோ பேனை உடச்சி கையை உள்ளே விட்டு பவுச்சை எடுக்கிறான். அந்த பவுச்சுக்குள்ளே இருக்க பணத்தை எடுத்துட்டு மறுபடியும் அதே ஆணியில் அந்த பவுச்சை மாட்டிட்டு கிளம்பிடுறான். பணத்தோட நடந்து போகும்போது தன்னோட ஸ்மார்ட்னஸை நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுறான். ஃபஸ்ட்டு பப்ளிக் ஹைவே பக்கம் நடக்காமல், ஏன்னா திருடிட்டான் இல்லையா, அதனால் ஹைவே பக்கம் நடக்காமல் வுட்ஸ் காடுகள் வழியாக நடக்க ஆரம்பிக்கிறான். ஆனால் போக போக கன்ஃபியூசிங்காக இருந்தது. ஃபாரஸ்ட்குள்ளே நடக்கிறது வழியே தெரியல. நடந்து களைப்பாக்குறான். மேலும் ஒரே இடத்த தான் சுற்றி வரதா தெரிஞ்சுக்கிறான். மறுபடியும் தான் இந்த உலகம் ரேட் ட்ராப் அதாவது தான் இந்த உலகத்தில் வந்து எப்படி மாட்டிக்கிறானோ அதை ரேட் ட்ராப் மாதிரி மாட்டிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறான். அதை பற்றி நினைக்கிறான். ரேட் ட்ராப்பை வந்து நம்ம எப்படி இந்த உலகத்தோட கம்பேர் பண்ணோம் அப்படின்றத நினச்சி பார்க்குறான். இப்போ இந்த ஃபாரஸ்ட் ஒரு ப்ரிசன் மாதிரியும் அதில் மாட்டிக்கிட்டதாகவும் இனிமேல்ட்டு எஸ்கேப் ஆக முடியாது அப்படின்னும் மனசில் நினச்சிக்கிறான். அது வந்து டிசம்பர் மாதம் எண்டு, அதனால் குளிர் அதிகமாக இருந்தது. சீக்கிரமாகவே இருட்ட ஆரம்பிச்சிருது ஃபாரஸ்ட்டில். அது ரொம்ப டேஞ்சர். கடைசியாக நம்பிக்கை எல்லாத்தையும் இழந்து அப்படியே தடையில் உட்கார்றான். செத்துருவோன்னு நினச்சி கடைசி முடிவு தனக்கு வந்ததாகவும் நினைக்கிறான். அப்போ திடீர்னு சத்தம் கேட்குது. எழுந்துக்கிறான். சுத்தியல் அடிக்கிற சத்தம் அயன் மில்லேருந்து கேட்குது. அதனால் கண்டிப்பாக மக்கள் பக்கத்தில் தான் இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறான். ஸ்ட்ரென்த் எல்லாம் திரட்டி எழுந்துக்கிட்டு சவுண்டு வர பக்கம் தள்ளாடிட்டு போகிறான். அது ஒரு ராம்ஸ்டோ அயன் ஒர்க்ஸ், அதாவது அந்த அயன் சம்மந்தமான ஒர்க் நடக்கிற இடம். சம்மர் டைமில் நீளமான பேட்சஸ்னால் நீளமான போட்டில் என்ன ஆகும்னா, போட்டில் அந்த நல்ல அயன்களெல்லாம் ஏற்றி கப்பல் மூலயமா வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. கெனல் வழியாக எடுத்துகிட்டு போவாங்க. ஆனால் அதே சமயம் வின்டரில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வந்து ரோட் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணிப்பாங்களாம். இங்கே வந்து ஸ்மெல்டர், ரோலிங் ஸ்மெல், ஃபோர்ஜ், இந்த மாதிரி எல்லா விதமான ஒர்க், அயன் சம்மந்தப்பட்ட ஒர்க்கும் வந்து இங்கே நடக்குதான். கிறிஸ்மஸ் ஈவுக்கு முந்தைய நாள் அன்னைக்கு மாஸ்டர் ஸ்மித் அவரோட ஹெல்ப்பரோட என்ன பண்ணுறாருன்னா, அந்த உலை, அதாவது வந்து அந்த இரும்பெல்லாம் சூடு பண்ணுறதுக்கு வந்து உலை, ஃபர்னேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதில் வந்து அதை செலுத்திட்டு அந்த இடத்துலையே உட்காந்துட்ருக்காங்க. அதோட கண்டிஷன் இப்போ எப்படி இருக்குது, பிக் அயன் வந்து எப்படி இருக்குது, அது ஃபயரில் வந்து எப்படி இதுவாகிட்டுருக்கு அப்படின்றத அந்த மாஸ்டரும் அவருக்கு கீழே இருக்க ஹெல்ப்பர்ஸும் பார்த்துட்ருக்காங்க. அப்பப்போ யாராவது ஒருத்தர், அதாவது அந்த பர்சன் வந்து ஃபாரஸ்ட்லேருந்து இந்த இடத்த நோக்கி நகர்ந்துட்டு வரா. இப்போ இந்த மில்லில் என்ன நடக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. அப்பப்போ யாராவது ஒருத்தர் எழுந்து கிளறி விடுறாங்க. அதாவது அந்த நிலக்கரியை வந்து கிளறி விட்டுட்டே இருக்கிறாங்க. வேர்வையோடு திரும்புகிறாங்க. அவங்க வந்து லாங் ஷர்ட்டும் உடன் ஷூஸும் போட்டுட்டு இருக்காங்க. ஃபோர்ஸில் நிறைய சத்தம் கேட்கும். அதாவது வந்து இரும்பு அடிக்கிற சத்தம் கேட்கும். அதுக்கப்புறம் நிலக்கரியை வந்து எடுத்து உலையில் கொட்டுற சத்தம் கேட்கும். இந்த மாதிரி சத்தம் கேட்டுகிட்டே இருக்கும். வெளியில் பார்த்தீங்கன்னா வாட்டர் ஃபாலோட சத்தம் கேட்கும். இந்த சத்தத்தில் பிளாக் ஸ்மித் யாரோ ஒருத்தன் கேட்டை திறந்து உள்ளே வந்ததை கவனிக்கலை. அதாவது இப்போ நம்ம இந்த கதையோட ஹீரோ என்ன பண்ணுறான், எப்படியோ இந்த மில்லை கண்டுபிடிச்சிட்டு கேட்டை திறந்து உள்ளே வந்துடுறான், ஃபோர்ஜ்குள்ளே வந்துடுறான். வந்து பிளாக் ஸ்மித் கவனிக்கலை, அந்த இடத்துல வேலை செய்கிற பர்சன் கவனிக்கலை. அவன் என்ன பண்ணுறான், நேராக வந்து ஃபர்னேஸ் கிட்டே நிற்கிறான். ஃபர்னேஸ்னால் உலைன்னு சொல்லியிருக்கேன், அதாவது நெருப்பு, சார்கோல் போட்டு எரிக்கிற இடம். ஏன்னா வந்து அப்போ தான் வந்து அதில் வந்து இரும்பை வச்சு உருக்கி தேவையான மாதிரி செய்வாங்க. ஸோ அது ஏன்னா அந்த பர்சன் உலை கிட்ட போகிறான்னா வெளியில் வந்து அவ்வளோ குளிர், அதனால் வெப்பத்துக்காக அது கிட்ட போகிறான். இந்த மாதிரி நாடோடிகளுக்கு வந்து ஷெல்டர் மற்றும் அட்ராக்ஷன் வந்து ஃபோர்ஜில் எரியும் நெருப்பு தான் அப்படின்னு ஆத்தர் சொல்கிறாரு. பிளாக் ஸ்மித் என்ன பண்ணுறாரு, கேஷுவலாக திரும்பி அவனை பார்க்க டர்ட்டியாக கிழிந்த ஆடையோடு இருக்கான். ரேட் ட்ராப் விற்கிறவன் தான் இன்னைக்கு நைட் இங்கே தங்க அனுமதி கேட்குறான் பிளாக் ஸ்மித் கிட்ட. பிளாக் ஸ்மித் என்ன சொல்கிறாரு, எதுவும் சொல்லாமல் தலையை ஆட்டுறாரு. அவனும் எதுவும் பேசலை. தான் அங்கே வந்தது பேசவும் இல்லை, அதனால் தன்னை வார்ம் பண்ணிக்கிறதுக்கும் தூங்கத்துக்காகவும் தான். அதனால் அவர்கிட்ட எதுவும் பேசாமல் ஒரு இடத்த பார்த்துட்டு கம்முன்னு போய் படுத்துடுறான். அந்த காலத்தில்
ராம் ராம்ஸ்டி ராம்ஸ் RAMSJIயை வந்து 3-4 விதமாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறாங்கப்பா. ராம் ஃபோன் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறாங்க, ராம் யோன் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறாங்க. சரியா? அயன் மில் ஒரு நல்ல அயன் மாஸ்டர் கையில் இருக்கும். அதாவது அந்த காலத்தில் ஃபேமஸான இடமா அது. அவங்களோட ஆம்பிஷன் வந்து நல்ல இரும்பை ஷிப்பில் ஏற்றி டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது தான். இரவும் பகலமா வேலை கரெக்டாக நடக்குதா, மேலும் வந்து ஃபோர்ஜ்க்கு வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணுறது அயன் மாஸ்டரோட வேலை. அப்போ தான் அயன் மாஸ்டர் ஒருத்தர் பார்த்துக்கிட்டே எல்லா வேலையும் கரெக்டாக நடக்குதா அப்படின்னு ஒரு அயன் மாஸ்டர் அந்த இடத்துல பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு டர்ட்டி க்ளோத்ஸோட ஒருத்தன் படுத்துட்டு இருக்கதை பார்க்குறாரு. உடனே என்ன பண்ணுறாரு, அவனோட ஹேட்டை எடுத்துட்டு அவனோட ஃபேஸை பார்க்குறாரு அயன் மாஸ்டர். அவனை வந்து எப்படி கூப்பிட்றாருனா நில்ஸ் ஒலஃப் அப்படின்ற மாதிரி கூப்பிட்றாரு. ஆனால் அந்த ரேட் ட்ராப் மேன் அவனை இதுக்கு முன்னாடி பார்த்ததில்லை. அது யாரும் கூப்பிடல. அந்த ரேட் ட்ராப் மேனை தான் வந்து அயன் மாஸ்டர் அப்படி கூப்பிட்றாரு. அவர் என்ன நினச்சிக்கிறாருன்னா தனக்கு தெரிஞ்ச ஒரு பர்சன் நினச்சி அப்படி கூப்பிட்றாரு. ஆனால் கண்டிப்பாக வந்து ரேட் ட்ராப் பர்சனுக்கு அவரை யாருன்னே தெரியல. ஆனால் தனக்கு தெரிஞ்சவங்க அப்படின்னு அயன் மாஸ்டர் நினைக்கிறாரு. தான் நல்லா இருக்கேன் அப்படின்னு ரேட் ட்ராப் மேன் சொல்கிறான். யாரும் தெரியல, ஆனால் அவர் எப்படி இருக்குன்னு கேட்டதுக்கு நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். நீ வந்து அந்த ரெஜிமெண்ட் விட்டு போயிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. நீ இப்போ என் வீட்டுக்கு என் கூட வா அப்படின்னு கூப்பிட்றாரு. ஆனால் ட்ராம்ப்னா ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அதுவும் வந்து கிட்டத்தட்ட நாடோடின்ற மாதிரி தான் மீனிங்கு. அப்படி போகிறது பிடிக்கல. இந்த ஸ்டோரி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த ரேட்ரப் விற்கிறவரை வந்து பல விதமான பேர் சொல்லி கூப்பிடுவாங்க. அதனால் என்னென்ன பேர் அப்படின்றது தெளிவாக பார்த்துக்குங்க. தன்னை ரிசீவ் பண்ணுறது, அந்த இடத்துல வந்து ஒரு கேப்டனாக தன்னை ரிசீவ் பண்ணுறது அவனுக்கு சுத்தமாக பிடிக்கல. அது மட்டும் இல்லாமல் தான் திருடின 30 க்ரோனர் வந்து கையில் வேற இருக்குது. அதுவும் இல்லாமல் அந்த காசை வச்சுக்கிட்டு ஒரு மெனார் ஹவுஸ்னால் வந்து ஒரு லார்ஜ் கண்ட்ரி ஹவுஸ்க்கு போகிறது அவனுக்கு சுத்தமாக பிடிக்கல. ஆனாலும் அயன் மாஸ்டர் அவனை சுத்தமாக விடலை. எலிசபெத் இறந்ததாகவும், அதாவது எலிசபெத் தன்னோட ஒய்ஃப் இறந்ததாகவும், தன்னோட மகன் வெளியூரில் வேலை செய்கிறதாகவும், இப்போ தன்னோட பொண்ணு கூட தான் இருக்கிறதாகவும் அவர் சொல்கிறாரு. தாங்க 2 பேரும் இப்போ இந்த வருஷம் கிறிஸ்மஸை தனியாக கொண்டாடணுமேன்னு வருத்தப்பட்டு, ஆனால் நீங்கள் இருந்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனாலும் ஸ்ட்ரேஞ்சர் இல்லை நான் வரமாட்டேன் அப்படின்னு தெளிவாக சொல்லிடுறாரு. அயன் மாஸ்டர் அங்கேருந்து கிளம்பி போகிறாரு. ஒரு ½ அன் ஹவர் இருக்கும். ½ அன் ஹவர் கழித்து என்ன ஆகுதுன்னா ஒரு கேரேஜ் வருது, அதாவது குதிரை வண்டி வருது. வீல் சத்தம் வெளியில் கேட்குது, ஃபோர்ஜுக்கு வெளியில் கேட்குது. புது கெஸ்ட்டு வந்திருக்காங்க. அது யாரும் இல்லை, அயன் மாஸ்டரோட பொண்ணு தான். அந்த கண்டிப்பாக தன்னோட மகள் வந்து அவனை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வருவாங்கன்னு நினச்சி தன்னோட பொண்ணு அங்கே அனுப்பி வச்சிருக்காரு அயன் மாஸ்டர். அவங்க பார்க்க ரொம்ப ஷையாக அடக்கமாக இருந்தாங்க. பிளாக் ஸ்மித் மாஸ்டர் மற்றும் அப்ரெண்டிஸ் எல்லோரும் பெஞ்சில் உட்காந்துட்டு இவங்களெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறாங்க. உலையில் இரும்பு மற்றும் நிலக்கரி எரிஞ்சிட்டு இருக்கு. அந்த பெண் நேராக ரேட்ரப் விற்கிற பர்சன் கிட்ட போய் ஹேட்டை எடுக்கிறா. தூங்கிட்டு இருந்தவன் ஜம்ப் பண்ணி உடனே எழுந்துக்கிறான். ஏன்னா அவன் ஏற்கனவே திருடிட்டு வந்திருக்கா இல்லையா, அதனால ஒரு பயம் உள்ளுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கு. இப்போ அந்த பெண் தன் பெயர் இடியா வில்மேன்சன் அப்படின்னு சொல்கிறா. தன்னோட அப்பா வீட்டுக்கு வந்து நீங்கள் இந்த ஃபோர்ஜ்க்கு இன்னைக்கு நைட்டு தங்க போகிறதா சொன்னார். எங்கள் அப்பா கிட்ட பெர்மிஷன் கேட்டு நான் இங்கே வந்திருக்கேன் உங்களை கூட்டிகிட்டு போக அப்படின்னு அவன்கிட்ட சொல்கிறா. நீங்கள் இப்போ ரொம்ப கஷ்டமான நிலையில் இருக்கீங்க, சாரி கேப்டன் அப்படின்னு அவனை பார்த்து சொல்கிறா. அவனை கருணையோடையும் பார்க்குறான். ஆனால் அவனை பார்க்க பயந்திருந்த மாதிரி அவளுக்கு தெரிஞ்சது. கண்டிப்பாக இவன் ஏதாவது திருடி இருக்கணும், அப்படி இல்லைனா ஜெயிலேருந்து தப்பிச்சு இருக்கணும் அப்படின்னு அவன் நினைக்கிறான். அதனால் அவனை பார்த்து நீங்கள் எப்படி வருவீங்களோ அதே மாதிரி நீங்கள் ஃப்ரீயாக எப்போ வேணால் போகலாம் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்கிறான். வெறும் கிறிஸ்மஸ்க்கு மட்டும் நீங்கள் எங்கள் கூட இருந்தீங்கன்னா போதும் அப்படின்னு அவள் கேட்குறான். இதனால் ரேட் ட்ராப் பர்சனுக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ட் வருது. சரி நான் வரேன் அப்படின்னு ஒத்துக்கிறான். வேலெட்டுக்கிட்ட கொடுத்து ஃபர் கோட்டை அந்த ரேட் ட்ராப் பர்சன் கிட்ட கொடுக்குறா. 2 பேரும் கிளம்பி கேரேஜில் கிளம்புறாங்க. போகும்போது ஏன் நான் இந்த ஈவில் அதாவது திருடன படத்தை எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு தன்னைத்தானே கேட்டுக்கிறான். மேலும் தான் இப்போ ட்ராப்பில் உட்காந்து இருக்கிறதாகவும் இங்கேருந்து எஸ்கேப் ஆக முடியாதுன்னு நினைக்கிறான். அடுத்த நாள் கிறிஸ்மஸ் ஈவ். அயன் மாஸ்டர் டைனிங் ரூமுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட நினைக்கிறாரு. அவருக்கு அந்த கேப்டன் வந்து தன்னோட வீட்டுக்கு வந்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தன் மகள் கிட்ட முதல்ல அவர் நல்லா சாப்பிட்டு உடம்பு சரி செய்யணும், மேலும் ரேட் ட்ராப் விற்கிறத விட்டுட்டு வேறு தொழில் செய்ய அவருக்கு நம்ம ஏற்பாடு செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு தன் மகள் கிட்ட அவர் சொல்றாரு. அவரோட மகள் எனக்கு என்னவோ அவர் ஒரு காலத்தில் படித்த எஜுகேட்டட் மேனாக இருந்திருப்பாருன்னு தெரியலப்பா அப்படின்னு சொல்கிறான். கொஞ்சம் பொறுமையாக இருமா, அவர் தன்னை க்ளீன் பண்ணிவிட்டு ட்ரெஸ் பண்ண பிறகு பாரு, கண்டிப்பாக அவர்கிட்ட மாற்றம் தெரியும் அப்படின்னு சொல்கிறாரு.
நேத்து நைட்டு ரொம்ப தர்ம சங்கடமான நிலையில அவர் இருந்தாரு. ட்ராம்ப் மேனர்ஸ், அதாவது நாடோடியான அவரோட மேனர்ஸ் வந்து அவரோட பழைய துணியெல்லாம் போட்டுடுவோம் இல்லையா? அதோட சேர்ந்து அவரோட அந்த மேனர்ஸும் போயிடும் அப்படின்னு அவர் சொல்றாரு. சொல்லிட்டு இருக்கும்போதே கதவை திறந்து ஸ்ட்ரேஞ்சர் உள்ள வராரு. இப்ப கிளீனாவும் நல்ல ட்ரெஸ் போட்டுட்டும் இருக்காரு. வேலட் அவனை நல்லா குளிக்க வச்சிருக்காரு. ஷேவ் பண்ணி ஹேர் கட் பண்ணியும் விட்டுருக்காரு. அயன் மாஸ்டரோட நல்ல ட்ரெஸ்ஸை போட்டுட்டு இருந்தாரு. ஒயிட் ஷர்ட், ஸ்டார்ச்டு காலர், ஹோல் ஷூஸ் போட்டுட்டு இருந்தார். ஆனா அயன் மாஸ்டர் இப்போ சந்தோஷமா இல்லை. ஏன்னா இந்த டே லைட்ல ஃபேஸை நல்லா தெரியுது. இவன் தனக்கு தெரிஞ்சவன் இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கிறாரு. தப்பு பண்ணிட்டோன்னு நினைக்கிறாரு. என்னடா இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கத்துறாரு அந்த ரேட் ட்ராப் விற்கிறவனை பார்த்து. ஸ்ட்ரேஞ்சருக்கு எல்லாம் முடிஞ்சதுன்னு நினைக்கிறாரு. இது என் தப்பு இல்லை சார் அப்படின்னு சொல்கிறான். நான் ஒன்றும் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி நடிக்கல. நான் எவ்வளவோ கெஞ்சினேன், ஃபோர்ஜில் தங்கிக்கிறேன்னு சொன்னேன். நான் என்னோட பழைய கிழிஞ்ச துணியை போட்டுட்டு இப்போவே கிளம்புறேன் சார் அப்படின்னு சொல்கிறான். அது ஹானஸ்ட் இல்லை, நீ ஒத்துக்கணும். ஷெரீஃப் கிட்ட அதை பற்றி பேசணும்னு சொல்கிறாரு. ஷெரீஃப்னா யாருன்னு உங்களுக்கு தெரியும். அதாவது இப்போ எப்படி இப்போ இந்த பீரியடில் வந்து ஒரு ஹையர் அஃபிஷியல், ஒரு போலீஸ் மாதிரி அப்படின்னா அந்த காலத்தில் வந்து ஷெரீஃப்ன்றவங்க அந்த ஒரு ரீஜனுக்கு ஹெட்டாக இருப்பாங்க. இப்போ இந்த மாதிரி ஏதாவது கேசஸ்லாம் வந்ததுன்னா அவங்க கிட்ட தான் கொண்டுட்டு போவாங்க. அவங்க கிட்ட அவர் என்ன நினைக்கிறாருன்னா, ஷெரீஃப் கிட்ட கொண்டுட்டு போனால் இவனை வந்து அரெஸ்ட் பண்ணி உள்ளே தள்ளிடுவார் அப்படின்னு நினச்சி, நீ வா ஷெரீஃப் கிட்ட அப்படின்னு கூப்பிடுறாரு. உடனே ட்ராம்ப் என்ன சொல்கிறான், ஒரு ஸ்டெப் முன்னே வந்து டேபிள் மேலே தன் முஷ்டியால் அடிக்கிறான். அவர் வந்து ரேட் ட்ராப் மேன் வந்து அயன் மாஸ்டரை பார்த்து, இந்த உலகம் ஒன்றும் இல்லை, அது ஒரு பிக் ட்ராப், ரேட் ட்ராப் மாதிரி தான். இந்த உலகம் கொடுக்குற பொருள்கள் நல்லது எல்லாமே ஒன்றுமே இல்லை, அது நமக்கு வைக்கிற ட்ராப் தான். சீஸ் பிட்ஸு, போர்க் மாதிரி தான். இது மூலம் ஏழைங்க அந்த ட்ராப்பில் மாட்டிக்கிறாங்க. ஒருவேளை ஷெரீஃப் வந்து இப்போ என்னை அரெஸ்ட் பண்ணாலும் ஒரு நாள் நீங்களும் இதே மாதிரி மாட்டிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அயன் மாஸ்டர் கிட்ட சொல்கிறான். அயன் மாஸ்டர் சிரிக்கிறாரு. சரி, ஷெரீஃப் தனியாகவே கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ணிக்கிட்டோம், உன்னை நாங்கள் ஒப்படைக்கல, ஆனால் நீ இப்பயே இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்கிறாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு ரேட் ட்ராப் மேன் டோர் ஓப்பன் பண்ண கிளம்ப போகிறான். அப்போ அயன் மாஸ்டர் பொண்ணு அவள் அப்பா கிட்ட, இன்னைக்கு இங்கே ஸ்டே பண்ணட்டோம்ப்பா, அவர் போக வேணாம் சொல்லி கதவை மூடுறான். ஏன்னா அப்பா கேட்குறாரு. அவளுக்கு சொல்ல தெரியல. காலையில் ரொம்ப சந்தோஷமாக இருந்தா. இங்கே இந்த வருஷம் கிறிஸ்மஸ் ஒரு புவர் ஹங்க்ரி மேனோட செலிப்ரேட் பண்ண போகிறோன்னு சந்தோஷமாக இருந்தா. ஆனால் அது நடக்காமல் போயிடுமோன்னு ரொம்ப வருத்தப்படுறான். ஏன்னா அதுக்கப்புறம் அவங்க அப்பா கிட்ட சொல்கிறான், ஏன்னா வருஷம் முழுதும் நடந்து சுற்றிக்கிட்டு இவர் இருந்தார். அவர் வரவேற்க இந்த நாட்டில் யாருமே இல்லை. எங்கே போனாலும் விரட்டப்பட்டார். மேலும் தன்னை அரெஸ்ட் பண்ணி கேள்வி கேட்பாங்களோன்னு பயந்துக்கிட்டே இருந்தார். அதனால் அட்லீஸ்ட் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் சந்தோஷமாக அமைதியாக இங்கே இருக்கட்டும். இந்த ஒரு வருஷத்தில் இந்த ஒரு நாள் அவர் அமைதியாக சந்தோஷமாக இருக்கட்டுமே அப்படின்னு சொல்கிறான். அயன் மாஸ்டர் முணுமுணுக்கிறார். ஆனால் மறுக்க முடியல. இது ஒரு மிஸ்டேக்னால நடந்ததுன்னு சொல்கிறா. ஆனால் நாம் அவரை கிறிஸ்மஸ்க்கு நாம தானே இன்வைட் பண்ணோம். ஆனால் நாமளே இப்போ அவரை வந்து வெளியில் அனுப்புறது தப்பு இல்லையா அப்படின்னு அவங்க அப்பா கிட்ட அவள் கேட்குறா. சரி, நீ வந்து சர்ச்சில் ப்ரீச் பண்ணுற மாதிரி, பர்சன் ப்ரீச் பண்ணுற மாதிரி என்கிட்ட பண்ணுற அப்படின்னு அவங்க அப்பா பொண்ணை பார்த்து சொல்கிறாரு. ஆனால் இவனை தங்க வைக்கிறதுக்கு பின்னாடி நீயே வருத்தப்படுவப்பார் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ அந்த பொண்ணு அவரை அந்த ரேட்ராப் விற்கிறவனை கூட்டிகிட்டு டேபிள் கிட்ட கூட்டிகிட்டு போய் சேரில் உட்கார வச்சு சாப்பிட வைக்கிறான். ரேட்ராப் மேன் எதுவும் சொல்லலை, சாப்பிட்றான். அப்பப்போ அந்த பொண்ணு முகத்தை பார்க்குறான். ஏன் இந்த பொண்ணு இப்படி பண்ணுச்சு அப்படின்னு யோசிக்கிறான். அந்த ஏரியாவில் கிறிஸ்மஸ் ஈவ் பாஸ் ஆகிடுச்சு. ஸ்ட்ரேஞ்சர்னால அங்கே எந்த பிரச்சனையும் வராமல் இருந்தது. ஏன்னா அவன் சாப்பிட்டு தூங்குற வேலையை மட்டும்தான் அன்றைக்கி ஃபுல்லாக செஞ்சுட்டு இருந்தான். ஈவினிங் கிறிஸ்மஸ் ட்ரீ லைட்டு ஜொலிக்குது. மறுபடியும் அவனை எழுப்புறாங்க. கொஞ்சம் நேரம் நின்றுட்டு மறுபடியும் அங்கேருந்து போயிடுறான். 2 மணி நேரம் கழித்து மறுபடியும் எழுப்புறாங்க. டைனிங் ரூமுக்கு போய் கிறிஸ்மஸ் ஃபிஷ்ஷையும் போரிட்ஸும் சாப்பிட்றான். சாப்பிட்டு எழுந்ததோ சுற்றி பார்க்குறான். அவனுக்கான ப்ரெசண்ட்டை வந்து அவங்க பொண்ணு எடுத்து வச்சுருக்கான். தேங்க்யூ, குட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறான். அவங்க அப்பாவோட ப்ரெசண்ட் அவங்க அப்பா தானே கொடுத்த ட்ரெஸ்ஸு அப்படின்னு அவன் நினச்சிக்கிறான். அடுத்த கிறிஸ்மஸ் ஈவுக்கு நீ எந்த கெடுதலும் பண்ணாமல் நடக்காமல் இருந்தால் இந்த மாதிரி பிளேஸுக்கு மறுபடியும் உன்னை இன்வைட் பண்ணப்படலாம் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்கிறான். அதாவது எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் இருந்ததுன்னா கண்டிப்பாக நெக்ஸ்ட் இயரும் வந்து நீங்கள் கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ணுறான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்த நாள் மார்னிங் அயன் மாஸ்டரும் அவரோட மகளும் சீக்கிரம் எழுந்து கிறிஸ்மஸ் சர்வீஸ்க்கு சர்ச்சுக்கு கிளம்புறாங்க. கெஸ்ட்டை அவங்க டிஸ்டர்ப் பண்ணலை. ஏன்னா அவன் தூங்கிட்டு இருந்தான். 10 மணிக்கு சர்ச்லேருந்து கேரேஜில் வேகனில் திரும்ப வராங்க. பொண்ணோட முகம் வாடி போயிருக்கு. ஏன்னா சர்ச்சில் அயன் ஒர்க்கில் வேலை செஞ்ச ஒரு ஓல்டு கிராஃப்டர் தன் வீட்டில் ரேட்ராப் விற்கிற ஒரு பர்சன் திருடிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சு போச்சு யார் அந்த பர்சன் சொல்லிட்டு. அவங்க அப்பா பொண்ணுக்கிட்ட, இந்த வேலையை நம்ம வீட்டில் அலோவ் பண்ணியே அவன் தான் செஞ்சுருப்பான். வீட்டுக்கு போனால் தான் தெரியும் எத்தனை சில்வர் ஸ்பூன்லாம் காணாமல் போயிருக்கு கபோர்டில் அப்படின்னு சொல்கிறாரு. வேகன், அதாவது வண்டி வந்து வீட்டுக்கு முன்னாடி நிற்கிது. வேலட் கிட்ட அந்த ஸ்ட்ரேஞ்சர் இன்னும் வீட்டில் இருக்கானா அப்படின்னு கேட்குறாரு. மேலும் வேலட் கிட்ட சர்ச்சில் அவன் திருடன்னு சொன்னாங்கப்பா
அப்படின்னு அந்த வேலைக்காரங்கிட்ட சொல்கிறாரு. வேலட் அவன் போயிட்டான், மேலும் அவன் எதையும் இங்கேருந்து எடுத்துகிட்டு போகல அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு மாறா அவன் ஒரு சின்ன பேக்கேஜை உங்கள் பொண்ணுக்கிட்ட உங்கள் பொண்ணுக்கு கிறிஸ்மஸ் கிஃப்டாக கொடுத்துட்டு போயிருக்கான், அக்செப்ட் பண்ணிக்க சொல்லி அப்படின்னு சொல்லி முடிக்கிறான். அவர் மகள் பேக்கேஜை ஓப்பன் பண்ணி பார்க்குறா, சந்தோஷத்தில் கத்துறா. அதில் ஒரு சின்ன ரேட் ட்ராப், அதுக்குள்ளே 3 சுருங்கின 10 குரோனார் நோட்ஸு இருக்குது. அதாவது இவன் எந்த காசை திருடிட்டு வந்தானோ அந்த ஓல்டு மேன் கிட்ட அந்த காசை அந்த ரேட் ட்ராப்குள்ளே வச்சுருக்கான். மேலும் ஒரு லெட்டர் இருக்குது. அந்த லெட்டரில் ஹானர்ட் அண்ட் நோபல் மிஸ் அப்படின்னு ஸ்டார்ட் ஆகிருந்தது. நீங்கள் என்ன நல்லா பார்த்துக்கிட்டீங்க, நான் ஒரு கேப்டனாக இருந்தால் நானும் ஏதாவது உங்களுக்கு செஞ்சுருப்பேன். இந்த கிறிஸ்மஸ் சீசனுக்கு ஒரு தீஃபுக்கு இதெல்லாம் செஞ்சோமே அப்படின்னு உங்களை தர்ம சங்கடப்பட வைக்க நான் விரும்பலை. அதனால் இந்த பணத்தை நான் ஒரு வயசானவர்கிட்ட ரோட் சைடில் இருப்பவர்கிட்டேருந்து திருடினேன். அந்த பணத்தை அவர்கிட்டயே தயவுசெய்து திரும்ப கொடுத்துருங்க அப்படின்னு எழுதியிருந்தான். இந்த ரேட் ட்ராப் ஒரு கிறிஸ்மஸ் ப்ரெசன்ட் ஃப்ரம் த ரேட்னா எலி. அந்த எலி யாரு? நான் தான். அதை நான் கொடுக்குற ரேட் ட்ராப் நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு. அந்த இந்த உலக ரேட் ட்ராப்பில் மாட்டிகிட்டு இருப்பேன். அதாவது நீங்கள் என்கிட்ட கருணை காமிக்கலைன்னா நான் இன்னும் மாறாமல் கெட்டவனாகவே இருந்திருப்பேன். ஆனால் கேப்டனாக மாறிட்டேன். இப்போ நீங்கள் வந்து என்கிட்ட கருணையோடு நடந்துக்கிட்டதால திருடனாக இருந்தேனா கேப்டனாக மாறிட்டேன் அப்படின்னு சொல்கிறான். அதனால் வந்து இதனால் நான் என்ன பியூரிஃபை பண்ண முடிஞ்சுது அப்படின்னு சொல்லி அந்த லெட்டரை முடிக்கிறான். ரிட்டன் வித் ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் ஹை ரெக்கார்ட் கேப்டன் வான் ஸ்டால் அப்படின்னு போட்டிருந்தது. அதாவது திருடனாக இருந்த தன்னை கேப்டன், அதாவது படித்த ஒரு மனுஷன் எப்படி நடந்துக்குவாங்களோ அந்த மாதிரி மாற்றிருக்காங்க அப்படின்றதுக்காக அவர் தன்னையே வந்து கேப்டன் அப்படின்னு எழுதி முடிச்சிருக்காரு. ஸோ இந்த ஸ்டோரியிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் மெயினாக அப்படின்னு பார்த்தா, ஹியூமனிட்டி, கைண்ட்னஸ். எல்லார்கிட்டையும் இரக்கத்தோடு இருந்தால் கண்டிப்பாக கெட்டவங்களும் ஒரு நாள் நல்லவங்களாக மாறுவாங்க அப்படின்றது தான் இந்த லெசன்லேருந்து நாம் தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் அடுத்த லெசனில் உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.